என்னன்னு தெரியல, சண்டை வருது. நல்லா போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். பயங்கரவாதத்தை ஆதரிப்பதற்காக தனது பொருளாதாரத்தை பாகிஸ்தான் தவறாக கையாளுகிறது என்று ஐநா கூட்டத்தில் இந்தியா விமர்சித்துள்ளது. ஐநா நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் பேசிய பாகிஸ்தான் பிரதிநிதி வழக்கம் போல இந்தியாவை குறை கூறினார். இதற்கு இந்திய நிரந்தர பிரதிநிதி தூதர் பதிலடி கொடுத்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய இந்திய நிரந்தர பிரதிநிதி தூதர் பர்வதநேனி ஹரிஷ், வளர்ந்து வரும் பொருளாதாரம், ஜனநாயகம் மற்றும் பன்முகத்தன்மை போன்ற சிறப்பு அம்சங்களை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது. IMF-இடம் இருந்து தொடர் கடன் வாங்குவதும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பதும் தான் பாகிஸ்தானின் வேலை. பயங்கரவாதத்தை ஆதரிப்பதற்காக தனது பொருளாதாரத்தை பாகிஸ்தான் தவறாக கையாளுகிறது. சர்வதேச சமூகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத நடைமுறைகளில் ஈடுபடும் அதே வேளையில் அதன் பிரதிநிதி சமய போதனைகளை வழங்குவது முறையற்றது என்று விமர்சித்துள்ளார். எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை தூண்டுவதன் மூலம் பக்கத்து நாட்டின் உணர்வை மீறும் நாடுகளுக்கு கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று அவர் வலியுறுத்தினார். ஐநா பணியாளர்களாக பெண்களை ஊக்குவிப்பதில் இந்தியா முன்னோடியாக உள்ளது என்றும் மோதல்களுக்கு அமைதியான முறையில் தீர்வு காண இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்றும் இந்திய பிரதிநிதி தெரிவித்துள்ளார்.